பேசும்போது குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தீங்க, சொல்லுங்க சார். இப்போ சொன்னார் என்ன செய்தார்கள், இந்த நான் முதல்வன் திட்டம், உரிமை தொகை 5000, புதுமை சாப்பாடு இதெல்லாம் விடுங்க, என்ன செஞ்சார்? இந்த 1000 ரூபாய் கூட திட்டமாக வேண்டான்னு. கொடுமை என்னன்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அசாம் பாஜக அரசாங்கம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுலையும் 9000 ரூபாய் போட்டிருக்கு. எவ்வளோ? 9000 ரூபாய். ஏற்கனவே பீகார்ல போட்டாச்சு சார். அதுதான் பீகார்ல 10,000, ஏற்கனவே பீகார்ல 10,000, புதுசா அசாம்ல நீங்க கட்டமைக்காதீங்க. அசாம்ல 9000 பிடிக்கல, ஏற்கனவே பீகார்ல பண்ணியாச்சு. அதுதான் நீங்க காப்பி அடிக்கிறீங்க. அதை சொல்லுங்க. அசாம்ல இருந்து ரெண்டாவது எங்களை பார்த்து தான் காப்பி அடிச்சு மகாராஷ்டிரால மாச உரிமை தொகைன்னு சொன்னீங்க. எங்களை பார்த்தா காப்பி அடிச்சு அங்க யார் பண்ணா? ஏற்கனவே யாரு ப்ராசஸ் தாங்க. யார் பண்ணா? ஒரு ஸ்டேட் சொல்லுங்க. இதவங்க காலை உணவு திட்டம், அக்ஷயா திட்டம். நான் கேக்குறது உரிமை தொகை பத்தி. வேலுமணி அவர்களும் அமைச்சர் வேலுமணியும் கொரோனா காலகட்டத்துல செயல்பட்ட திட்டத்தை தான் திமுக காப்பி அடிச்சுன்னு பொது வழியில் வைக்கிறாங்க. இவங்க மறுக்கவே இல்லையா? வடநாட்டில் பாஜக எந்த அரசாங்கம் உரிமை தொகை முதல்ல கொடுத்தது? எங்களுக்கு முன்னாடி எது? எங்களுக்கு முன்னாடி மாசம் 1000 ரூபாய் திட்டத்தை எந்த மாநில அரசாங்கம் டெல்லி இந்தியாவில கொடுத்தது? இப்ப நீங்க தான் முதல்ல கொடுத்தது சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க சார். இல்ல எனக்கு தெரியல. தெரியாது. ஏன்னா முதல்ல நாங்க தான் கொடுத்தோம். இல்ல இல்ல, எங்களை பார்த்து தான் மகாராஷ்டிரா கொடுத்தது, எங்களை பார்த்து டெல்லி கொடுத்தது, எங்களை பார்த்து ஒரிசா கொடுத்தது. நான் சொல்றேன் சார், எல்லாமே பாஜக கொடுத்தது. எங்களை பார்த்து 2500 மகாராஷ்டிரா அனௌன்ஸ் பண்ணீங்க, 3000 டெல்லியில அனௌன்ஸ் பண்ணீங்க, 10,000 2000 பீகார்ல அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் 10,000 கொடுத்தீங்க, அப்புறம் ஒரிசால கொடுத்தீங்க, இன்னைக்கு அசாம்ல 9000 போட்டீங்க. இப்படி பாஜக ஸ்டேட்ல எல்லாம் நீங்க உரிமை தொகை கொடுத்துட்டு இங்க வந்து உரிமை தொகை கூட கிண்டல் பண்றீங்க. அதுதான் மிகப்பெரிய நகைச்சுவையே. ரெண்டாவது சொன்னீங்க வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு. ஞாபகம் இருக்கா? 2014 பாஜக தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. எங்க நீங்க பார்லிமெண்ட்ல கேட்டா பொக்கடா சுடுங்கன்னாரு மத்திய மந்திரி. மறந்து போச்சா? நீங்க கவர்மெண்ட் வேலையை கொடுக்குறோம் சொல்லிச்சு பாஜக. நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. எடுத்து பாருங்க. 3 லட்சம் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பை ஃபில் பண்றீங்கன்னு சொன்னீங்க. பாஜக சொன்னது 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். ஆண்டுக்கு கொடுத்துட்டா இருக்காங்க. உங்க 5 வருஷம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை எடுத்து பாருங்க. எத்தனை பேர் நீங்க இப்ப கூகுள்ல செக் பண்ணிக்கங்க. மிக 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 பின்தங்கி வேலை வாய்ப்பு இந்தியா பின்தங்கி இருக்கிறது. இளைஞர்லாம் போராடினாங்க, பொக்கடா சுடுற வேலைக்கு போங்கன்னு உங்க பாஜகவே சொல்லிச்சு. உங்க கற்பனையில சொல்றீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் எங்க கற்பனை இல்லைங்க, எடுத்து பாருங்க. நீங்க சொன்னது 3 லட்சம் பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயை ஃபில் பண்றீங்க சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தேர்தல் மேனிஃபெஸ்டோல நீங்க கொடுத்திருக்கீங்க. 3 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயை நாங்க ஃபில் பண்ணுவோம். சட்டசபை கூட்டத்தை வருடத்துக்கு நாங்க ஒரு வருஷத்துக்குள்ள 100 நாள் நடத்துவோம். எதையுமே நிறைவேற்றல. உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தமா பேசுறதாலேயே ஒரு பதில் சொல்லு. நான் சத்தமாலாம் சொல்ல. நான் கடந்த 5 ஆண்டு காலத்தில் டிஎன்பிசி மூலமாக எத்தனை பேரை அரசு பணியில் அமர்த்திருக்கிறோம் என்பதை 55000 பேர். இல்ல அது இல்ல 55000 பேர் இல்ல இல்ல 89,000 பேர் எடுத்து பாத்துக்கங்க. இது டிஎன்பிசி மூலமா. உங்க கணக்குக்கே 3 லட்சம் பேர்ல சொன்னீங்க சார். இல்லங்க சார், 2 கோடி பேருக்கு வேலை தரணும். 2 லட்சம் பேர் கூட தராது. நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. நாங்க 2 கோடி கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லுங்க. தயவு செய்து தப்பான பரப்புரை முன்வைக்காதீங்க. அது அந்த அறிக்கையில எடுத்து பாருங்க. தனியார் வேலை 2 கோடி பேருக்கு எப்படி கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியும்? என்னங்க பேச்சு பேசுறீங்க? நீங்க கொடுத்த அறிக்கையில எடுத்து அவங்க கவர்மெண்ட் தனியார் சொல்லல, கவர்மெண்ட்னு சொல்லல. அப்புறம் நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க? 2 கோடி பேர் நீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி தருகிறோம். 11 வருஷத்துல ரயில்வேல எத்தனை பேர் வேலை கொடுத்திருக்கீங்க? எவ்வளவு சீட்டு காலியா இருக்கு? மொத்த இந்தியால மத்திய அரசு பணிகள் எவ்வளவு சீட்டு காலியா இருக்கு? எவ்வளவு பேர் வேலை கொடுத்திருக்கீங்க? இந்த 11 வருஷத்துல நீங்க மொத்தமாவே கொடுத்த வேலை எவ்வளவு தெரியுமா? மத்திய அரசாங்க பணி வெறும் 1,35,000 பேர் தான் வேலை கொடுத்துக்கிறீங்க. ரோஜ்கார் திட்டத்துல எடுத்து பாருங்க சார். முறையும் 40 லட்சம் 30 லட்சம் சொல்லி டேட்டாஸ் வந்துகிட்டே தான். இது மத்திய அரசாங்க பணி இல்லையா? கொடுக்கிறது வேற மத்திய அரசு பணி இல்லையா? அது ஒரு விழாவாவே கொண்டாடுறாங்க. அத பார்த்தா மாநில அரசு கொண்டாடுது. மத்திய அரசு இல்ல, மாநில அரசு இல்ல. 40 லட்சம் 50 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது சார். நான் சொல்றேன் சார், மொத்த 10 வருஷத்துல பிஜேபி அரசாங்கம் மத்தியில் இருக்க ஒன்றிய அரசு பணியில 1,38,000 பேர் தான் நியமித்திருக்கிறது. 3 முறை அரசாங்க விழா வைத்து ஒன்றிய தலைமை அமைச்சர் அந்த பணியாணை வழங்கினார். வீடியோ இருக்கு, எடுத்து பாத்துக்கங்க. 10 வருஷத்துல ரயில்வேல எவ்வளவு காலியா இருக்கு தெரியுமா? மத்திய அரசு பணி எவ்வளவு காலியா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் கோட்டை விட்டாச்சு, நிரப்புறதே இல்ல. அதெல்லாம் வேற கதை. ஆனா நாங்க 5 வருஷத்துல டிஎன்பிசி மூலமாக 89,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். 11,000 டீச்சர் வேலை கொடுத்திருக்கிறோம். 12,000 பேர் டாக்டர் வேலை கொடுத்திருக்கிறோம். 8,000 செவிலியர் நியமிச்சிருக்கிறோம். இப்படி பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே போலாம். இது தமிழ்நாடு ஃபுல்லா என்ன போராட்டம்? தமிழ்நாடு வேலை வாய்ப்பு கேட்டு எங்க போராட்டம் இல்ல சார். இல்ல சார், தப்பு நிரந்தரம் பண்ணு தானே கேக்குறாங்க. நீங்க மேனிஃபெஸ்டோல குத்த தானே கேக்குறாங்க.
நாங்கள் வேலை கொடுத்திருக்கிறோம். ஒரு வரிமுறை இருக்கு. அந்த இப்ப நீங்க அரசு ஊழியர் போராடினாங்கன்னு சொன்னீங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த அரசு ஊழியரை வந்து எங்களுக்கு இனிப்பு ஊட்டுற மாதிரி பண்ணி கொடுத்தோம். பென்ஷன் ஓகே ஆயிடுச்சு. செவிலியர் போராடினான்னு சொன்னீங்க சார், செவிலியர் சொன்னீங்க ஒரே ஆணையில 2000 செவிலியரை நிரந்தரம் பண்ணோம். சத்துணவு பணியாளர் சொன்னீங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தோம். மாற்றுத்திறனாளி சொன்னீங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கோரிக்கை ஏத்துட்டோம். இங்க கூட என்னன்னா சண்டை ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் நடக்கணும். இங்க பாருங்க சண்டை கூட மாறி தான் நடக்குது. பிஜேபி ஏன் இப்படி பண்றீங்க மேடம்? இந்த வசத்தை நீங்க சொல்றது ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? நாங்கள் சொல்ல வருவது ஒரே ஒரு நிமிஷம் நாங்கள் சொன்னதை கொண்டு வரதுக்காகவே பர்பஸா அலோ பண்ணுனீங்க. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், வரேன் சொல்லுங்க. சொன்னதை அனைத்தும் செய்திருக்கிறோம். ஆனால் மத்திய அரசின் ஓரவஞ்சனை பார்வையோடு மத்திய அரசு புறக்கணிக்கிற பொழுது, நிதி தராத பொழுது, ஆளுநரை வைத்து நெருக்கடி தந்த பொழுது, மத்திய அமைச்சர் மிரட்டிய போதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றிருக்கிறோம். பாஜக 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் புதிதாக 5 ஆண்டு எல்லா மாநிலத்தை விட இவர்கள் சொல்லுகிற இரட்டை இன்ஜின் அரசாங்கம் நடைபெறுகிற மாநிலத்தை விட தனி ஒரு இன்ஜின், சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின், ஸ்டாலின் இன்ஜின் இன்னைக்கு இந்தியாவில் மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது வளர்ச்சியில், பொருளாதாரத்தில்.